நட்புகளே, நீங்க ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை குழப்பங்களுக்கும், சண்டைகளுக்கும், மன நிம்மதியின்மைக்கும் ஏதோ ஒரு வகையில காரணமா இருப்பது எதுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? சந்தேகமே இல்லாம அது பணம் தாங்க. நாம பாடுபட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் சும்மா கரன்சி நோட்டு இல்ல. அது நம்மளுடைய உழைப்பு, வியர்வை, இரத்தம். இப்படி அரும்பாடுபட்டு சம்பாதிச்ச பணம் நம்மிடம் தங்கி நம்முடைய நல் வாழ்க்கைக்கு அது எப்படி பயன்படணும் அப்படிங்கிற வழிகளை பற்றி நாம் காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ அல்லது வேற எங்கேயாவது படிச்சிருக்கோமா? இல்லவே இல்லை. அந்த ரகசியத்தை பற்றி யாராவது நமக்கு சொல்லி தந்தா எப்படி இருக்கும்? கவலையே படாதீங்க. அந்த ரகசியத்தை தான் நாம் இன்றைக்கு இந்த புத்தகத்திலிருந்து பார்க்க போகிறோம். அந்த உலக புகழ்பெற்ற புத்தகத்தின் பெயர் த சைக்காலஜி ஆஃப் மணி, பணத்தின் உளவியல். இந்த புத்தகத்தை எழுதின ஆசிரியர் மார்கன் ஹவுசல். இந்த புத்தகம் வெளியான ஆண்டு 2020. இந்த புத்தகத்தோட சிறப்பு என்னன்னா, வெளியான குறுகிய காலத்திலேயே பல மில்லியன் பிரதிகள் விற்று சாதனை படைத்தது. வணக்கம் அண்ட் வெல்கம் டு கதை பாக்ஸ் தமிழ். உங்களுடன் பேசிக் கொண்டிருப்பது சுதா. முதல் ரகசியம் என்ன தெரியுமா? மாஸ்டர் யுவர் எமோஷன்ஸ், மன கட்டுப்பாடு என்னும் ஆயுதம். பக்கத்து வீட்டுக்காரன் புது கார் வாங்கிட்டான், அதனால நாமளும் லோன் போட்டு கார் வாங்கணும்னு நினைக்கிறோம் பாருங்க. அங்கே தான் நாம் தோத்து போகிறோம். பணக்காரனா தெரிவதுக்கும் உண்மையாகவே பணக்காரனா இருக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஆசையை எவன் ஒருவன் அடக்குறானோ அவங்கிட்ட தான் பணம் தங்கும். மனக்கட்டுப்பாடு தான் பணத்தை உங்ககிட்ட நிரந்தரமா தங்க வைக்கும் காந்தம். அதனால இந்த ரகசியத்தை முயற்சித்து பாருங்க, கட்டாயம் கை கொடுக்கும். அடுத்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கலாமா? மார்ஜின் ஆஃப் சேஃப்டி, பிழைக்கான இடைவெளி. நாளைக்கு என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியாது. திடீர் மருத்துவ செலவோ அல்லது ஒரு வேலை இழப்போ வரும்போது உங்கள் ஒட்டுமொத்த சேமிப்பும் கரைஞ்சி போகாமல் இருக்க மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ரொம்பவும் முக்கியம். உங்கள் செலவு போக ஒரு தொகையை எப்பவும் தொடாமல் வச்சிருக்க கற்றுக்கோங்க. அந்த பணம் உங்களுக்கு பொருளை வாங்கி தராது, ஆனால் இக்கட்டான நேரத்தில் நிம்மதியை வாங்கி தரும். அந்த நிம்மதி தான் உங்களை அடுத்த சரியான முடிவை எடுக்க வைக்கும், மறந்துடாதீங்க. அடுத்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கலாமா? ஸ்கில் ஓவர் சேவிங்ஸ், திறமை முதலீடு. நம்ம ஊரில் எல்லோரும் பணத்தை சேமிக்கணும்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அந்த பணத்தை வச்சு நீங்கள் ஒரு திறமைசாலியாக உங்களை மாற்றிக்கிட்டீங்கன்னா அந்த திறமை உங்களுக்காக ஓயாமல் உழைக்கும். நீங்கள் கற்றுக்கிற ஒரு தொழில் நுணுக்கம் உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை அள்ளித்தரும். அதனால் பணத்தை வச்சு உங்கள் அறிவையும் திறமையும் வளர்த்துக்க பாருங்க. திறமை எங்கே இருக்கோ அங்கே தான் பணம் வந்து தங்க ஆரம்பிக்கும். மறந்துடாதீங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கலாமா? த பவர் ஆஃப் காம்பவுண்டிங், காலத்தின் அதிசயம். இது கடைசி மற்றும் மிக முக்கியமான ரகசியம். யாரும் ஒரே நாளில் கோடீஸ்வரனா மாற முடியாது. ஒரு சின்ன விதை எப்படி மரமாக கால அவகாசம் எடுக்குதோ அதே போலத்தான் உங்கள் சேமிப்பும். அவசரப்பட்டு பணக்காரன் ஆகணும்னு தப்பான வழியில் போகிறவங்க தான் பணத்தை இழக்குறாங்க. பொறுமையாக தொடர்ச்சியாக சேமிக்கிற பழக்கம் இருந்தால் கூட்டு வட்டி மூலமாக உங்கள் பணம் ஒரு பெரிய மலையாக வளரும். வேகம் முக்கியமல்ல, விவேகம்தான் முக்கியம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனால நட்புக்களே, இந்த வீடியோவோட கடைசியில் நான் உங்களுக்கு சொல்ல போகிற ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் ஆழமாக வச்சுக்கோங்க. பணம்ங்கிறது ஒரு விசித்திரமான கண்ணாடி போன்றது. நீங்கள் யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்ட அந்த பணத்தை பயன்படுத்தினீங்கன்னா அது சீக்கிரம் உடஞ்சி போகும். ஆனால் நீங்கள் யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க அந்த பணத்தை பயன்படுத்தினீங்கன்னா
அது உங்களை ஒரு ராஜாவாக வாழ வைக்கும். பணத்தை பற்றிய உண்மையான ரகசியம் என்ன தெரியுமா? பணத்தை சம்பாதிப்பது உங்கள் திறமை, அதை சேமிப்பது உங்கள் ஒழுக்கம், அந்த பணத்தை வளர விடுவது உங்கள் பொறுமை. இந்த மூன்றும் எங்கு சேருதோ அங்கே தான் பணம் வந்து தங்கும். அதனால் பணக்காரனா தெரிய ஆசைப்படாதீங்க, உண்மையான பணக்காரனா வாழ்ந்து காட்டுங்க. ஏன்னா வேஷம் போட தேவைப்படாத வாழ்க்கையில் தான் உண்மையான நிம்மதி அடங்கி இருக்கு. வாழ்த்துக்கள். திறமை, ஒழுக்கம், பொறுமை, இந்த மூன்றுலேயும் உங்ககிட்ட எது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க. நாளைக்கு இன்னொரு புது புத்தகத்தோடு உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன். அன்டில் தென் சுதா. இந்த சிந்தனை உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா இதை பதிவை லைக் பண்ணிக்கோங்க. இதை போல் தொடர்ந்து வரேன்னா கதை பாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.